ஹாய் சுட்டீஸ். ஸ்கூலில் ஒரு டீச்சர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார். அந்த ஸ்டோரியோடைய நேம் த மேஜிக் பென்சில். ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி தினமும் காலையில் படங்களை வரைஞ்சி வீட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா மரம் வெட்டுறதுக்காக வருவார். அப்படி வரும்போது வழியில் ஏதோ மின்னிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது மின்னுதுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அது பொறுமையாக கையில் எடுத்து பார்த்தாரு. பார்த்தா பென்சில் என்ன வித்தியாசமாக மின்னிட்டு இருக்கே, இது ஒரு புதுவிதமாக இருக்கே, என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம தான் மரம் வெட்ட வரும்போது கீழே விட்டுருப்போமோ? சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் படம் வரைஞ்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தார். இந்த பென்சில் பார்க்க மேஜிக்கல் பென்சில் மாதிரி இருக்கு, இதுல படம் வரைஞ்சி பார்க்கலாம், அப்படி என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய பேப்பர் கிட்ட போயிட்டு அவர் முதல் முறையா ஒரு படத்தை வரைய ஆரம்பிச்சார். அப்போ அவர் ஒரு ஆப்பிள் படத்தை வரைஞ்ச உடனே அது திடீர்னு உண்மையான ஆப்பிளா மாதிரி தலையில வந்து நிக்குது. அவருக்கு ஒரே ஷாக்கு. சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மரம் வெட்டும் கோடாலியை வரைஞ்சா அதுவும் உண்மையா வந்து தரையில நிக்குது. அவருக்கு ரொம்பவே அதிசயமா போச்சு. என்ன இது ஒரே மேஜிக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளா காசு பணம்னு ஒன்றா அவர் வரைஞ்சி அவர் வீட்டை முழுக்கவே அழகாக மாற்றிட்டாரு. அவரும் கொஞ்சம் செல்வந்தராகவும் மாறிட்டார். ஒரு நாள் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். நம்மக்கிட்ட இருக்கிற மேஜிக் பென்சிலை வச்சு நம்ம ரொம்ப செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டுருக்கோம், இதை வச்சு ஏன் நம்ம கஷ்டப்படுற நண்பர்களுக்கு உதவக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டையும் அவர் குடும்பத்தாரையும் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவர் நடந்து போகிறாரு. போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க நண்பரை பார்த்து, நீ ரொம்ப வறுமையில் இருக்க, உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு, நான் செய்கிறேன்னு சொன்னார். உன்னால் எப்படா என்னுடைய வறுமையை தீர்க்க முடியும்? இதை பாரு, என் கையில் மேஜிக்கல் பென்சில் இருக்குது. மேஜிக்கல் பென்சில் அப்படிலாம் என்னன்னு கேட்ட உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு மாம்பழத்தை வரைய ஆரம்பித்தார். அது உண்மையான மாம்பழமாக மாறினோடனே இது ஒரே அதிசயமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய நண்பரும் சந்தோஷப்பட்டார். உடனே மரம் வெட்டும் தொழிலாளி ஒரு தட்டு நிறைய நல்ல பலகாரம் இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சி அது உண்மையாக ஆக்கி அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தேவையான பொருட்களை எல்லாமே வரைஞ்சி பரிசா கொடுத்தாரு. இது உடனே அந்த ஊர் முழுக்க பரவி எல்லாரும் அவரை பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. இதை கவனிச்ச ஒருத்தன், என்ன எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்களே, அவனை ஏதாவது செய்யணும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரம் வெட்டும் தொழிலாளியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல மரக்கட்டை எடுத்து தலையில அடிச்சு மயக்கம் போட செஞ்சுட்டாங்க. மயக்கம் போட செஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எங்க அந்த மேஜிக் பென்சிலை எடு, எனக்கு உடனே மேஜிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ஒரு தண்ணிக்குள்ள போகிறதுக்கு தேவையான ஓடத்தையும் துடுப்பையும் வரைஞ்சி கொடுன்னு கேட்டோன்னே அவரும் அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே நிஜமாவே தண்ணியில ஓடமும் துடுப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது ஒரே அதிசயமா இருக்கு கூட அந்த பென்சில்னு சொல்லிட்டு அந்த கிட்டவன் அதை வாங்கி எடுத்துக்கிட்டு போகும்போது வழியிலே விட்டுட்டான். இருந்தாலும் அந்த ஓடத்தை பார்த்த ஆர்வ கோளாறுல சீக்கிரமா போயிட்டு அந்த ஓடத்துல ஏறி போயிட்டு இருக்கும்போது மரம் வெட்டும் தொழிலாளி அதை எடுத்து ஒரு பெரிய சுனாமி வர்ற மாதிரி வரைஞ்ச உடனே அந்த தண்ணியிலே அவன் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். இதே மாதிரி தான் நீங்களும் ஆபத்தான நேரத்துல உங்க மூளையை பயன்படுத்தி புத்திசாலித்தனமா தப்பிக்கணும்னு சொல்லி டீச்சர் கதையை முடிச்சாரு. சுட்டீஸ் பாய். இதே மாதிரி பல மேஜிக்கல் ஸ்டோரி கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சுட்டீஸ்.